நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமீதியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமீதியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கை என்பது எந்த நேரத்திலும் எப்பொழுதும் துணிவோடு நாம் பேசுவதற்கும் அந்த பேச்சினை கொடுப்பவரே கடவுள், தூய ஆவியின் வல்லமையால் நாம் வழிநடத்தப்படுவோம் என்ற ஆழ்ந்த சிந்தனையை கொடுக்க விளைகிறது. எனவே இன்றைய நாளில் நாம் கடவுளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மிகச்சிறப்பாக நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு கள போராட்டங்களிலும், குடும்ப சூழலிலும், எதிர்வருகின்ற எதிர்கால கனவுகளிலும் நம்மிடம் இருக்கின்ற அச்ச உணர்வினை அகற்றிவிட்டு எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய துணை எனக்கு இருக்கிறது, என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் எனக்கு தூய ஆவியினுடைய வல்லமையாய் கொடுப்பார் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இந்த திருப்பலியில் மிகச்சிறப்பாக வேலை வாய்ப்புக்காக ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இறைவன் நல்லதொரு வேலை வாய்ப்பை வழங்க அருள் வேண்டி இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சி உற்ற உலகை திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்த திருவிழமானே.
அதனால் பாவத்தின் அடிமைதலையிலிருந்து நீர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதி இன்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்து என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல தலை தொங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். Alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறைவார்த்தைகள் 16 தொடங்கி 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது: இதோ ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்ன பேசுவது, எப்படி பேசுவது? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் பேசுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தை அதனுடைய பிறப்பினுடைய தொடக்க நாள் முதல் ஒவ்வொரு வளர்ச்சியையும் அது கண்டு மகிழ்கிறது. ஒவ்வொரு முறையும் அதனுடைய அடுத்தடுத்த நிலைகளை காணுகின்ற அக்குழந்தையின் குடும்பமும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை குறித்து மகிழ்ந்து பாடுகிறது, கொண்டாடுகின்றது. ஆனால் அந்த வளர்ச்சியில் எங்கோ ஒரு இடத்தில் தடை இருக்கிறது என்று சொன்னால் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக முழுமையான சோகத்திலே தன்னை ஆழ்த்தி கொள்ளுகிறது. அப்படி என்றால் அந்த குழந்தை வளர்ச்சி அடைவதை கண்டு மகிழுகிற அதே குடும்பம் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி தடைபடுகிற பொழுது, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி ஏதோ ஒரு விதத்திலே பாதிப்பை காணுகிற பொழுது, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கான எதிர்கால வாழ்வுக்கான சிந்தனை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை உணர்கின்ற பெற்றோர் அந்த குழந்தையினுடைய முழுமையான வளர்ச்சி பெறவில்லையே என்று ஏங்குகின்றார்கள். ஆக இத்தகைய சிந்தனையில் பார்க்கிற பொழுது எப்பொழுது இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி ஒரு முழுமையான பார்வைக்கு வருகிறது என்று சொன்னால், அந்த குழந்தை பிறந்து தவழ்ந்து எழுந்து சுவற்றை பிடித்து நடந்து வருவதில் ஆனந்தம் காணுகிற அதே பெற்றோர் எப்பொழுது அந்த குழந்தை வாய் திறந்து அம்மா அப்பா மாமா தாத்தா என்று சொல்லுகிறதோ அப்பொழுது இன்னும் அதிகமாக ஆனந்தம் அடைவதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு குடும்பத்தில் பிறக்கிற குழந்தை என்பது வாய் திறந்து பேசுகிற பொழுது அந்த குழந்தையானது அந்த மக்கள் முழுவதுமான அந்த குடும்பம் முழுவதுமான மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த பேச்சு என்பது அக்குழந்தையினுடைய பேச்சு கலை என்பது அந்த குடும்பத்திற்கு மிக முக்கியம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பேசுவது என்பது மிக மிக முக்கியமானது. அன்புக்குரியவர்களை, நாம் எல்லோருமே பேசுகின்றோம். ஒரு நாளைக்கு எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறோம் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆண் இவ்வளவு பேசுகிறார்கள், பெண் இவ்வளவு பேசுகிறார்கள் என்று சொல்லி அட்டவணை எல்லாம் இடுகிறார்கள். ஆனால் பேசுவதில் இருக்க வேண்டிய கவனம்,
பேசுவதில் இருக்க வேண்டிய குணம், பேசுவதில் இருக்க வேண்டிய தன்மை, அல்லது பேசுவது என்பது எதன் அடிப்படையில் அமைகிறது என்பதை குறித்து ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது இன்றைய இறைவாக்கு பகுதி. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து வழி நடத்துகின்றார். பாலும் பொழிகிற கானான் தேசத்திற்கு அவர்களை வழிநடத்தி வருகிற பொழுது அம்மக்கள் இனங்கள் பேசுகிற அத்தனை பேச்சுகளையும் கேட்ட மோசே தன்னுடைய வாழ்வை இழந்து போன ஒன்றாக கருதும் அளவிற்கு மாறுகிறார். நான் என்ன இவனுக்கு மாமன் மச்சனனா, அல்லது நான் என்ன இவனுக்கு சொந்தக்காரனா, அல்லது அண்ணன் தம்பியா என்று முறையிடுகிற அளவிற்கு கடவுளிடத்தில் சென்று முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து, ஏன் என்னை இப்படி செய்தீர், இம்மக்களினங்களை அழைத்து வருவதற்கா என்னை இப்படி நீ செய்தீர் என்று பேசுகிற அளவிற்கு மோசே அங்கே இருக்கிறார். காரணம், பேசக்கூடாத வார்த்தைகளை அன்று இஸ்ரேல் மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனவே அதனால் சோர்வடைந்தார் மோசே. அது பல நேரங்களில் அம்மக்களுக்கு எதிரான தீவிளைகளாகவே அமைந்தது என்பதை விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் ஓசேயா இறைவனுடைய வாழ்விலிருந்து நாம் பார்க்கின்ற வார்த்தை என்ன? நீங்கள் பேசியதால் தான் இவ்வளவு பிரச்சனை, நீங்கள் எதை பேசக்கூடாதோ அதை பேசினீர்கள், எனவேதான் இப்பொழுது கடவுளை விட்டு தூரம் நிற்கிறீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்ட பின்பு அந்த பேச்சு எப்படி மாறியது என்று சொன்னால், தீய வினையாகவும் தீய சக்தியாகவும் தீமையான காரியங்களாகவும் மாறுகிறது அன்புக்குரியவர்களே. எனவேதான் யாக்கோபு புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், நாவடக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆக நாம் என்ன பேசுகிறோம் என்பது பல நேரங்களில் நமக்கு தெரியதில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபம் வந்தால் என்ன பேசுகிறேனே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால், அந்த கணக்கிடப்படுதல் என்பது ஆசீர்வாதமாக அமைகிறதா அல்லது சாபமாக அமைகிறதா, அல்லது வாழ்வாக அமைகிறதா அல்லது சாவாக அமைகிறதா, அது அருளாக இருக்கிறதா அல்லது இருளாக இருக்கிறதா என்பதை குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதுதான் இந்த இறைவாக்கு பகுதியாக அமைகிறது. காரணம், கடவுள் இரக்கம் உள்ளவர். அவருடைய பரிவிரக்கம் என்பது இந்த பரந்தப்பட்ட உலகில நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவு எல்லையற்ற ஆனந்தம் கொண்ட ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னார். அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்த தீவினைகளால் அழிந்து போனீர்கள், வீழ்ச்சி உற்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை தேடாத குணங்கள் இருக்கிறதே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை தேடாத நாட்கள் இருக்கிறது அல்லவா, அவை எல்லாம் உங்களை வேற்று தெய்வங்களை நோக்கி அழைத்து சென்று விட்டன. நீங்கள் பேசிய பேச்சுக்கள், நீங்கள் புகழ்ந்த புகழ்கள், நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு எதிராக அமைந்தன. ஆனாலும் நீங்கள் என் மக்கள், வாருங்கள், வீழ்ந்தது போதும், எழுந்திடுங்கள், நான் உங்களுக்கு பலகணிகளை திறந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். நீங்கள் முடங்கிய கால்களாக இருந்தால் எழுந்து நடங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வாருங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்ற அருமையான சிந்தனையை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள் எவ்வளவு தூரம் கடவுள் நம்மிடத்தில் கேட்கிறார் என்றால், அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்து என் சினம் தணிந்து விட்டது, நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி மலர் போல் மலர்ந்து கனிதரக்கூடிய நல் மனந்தரும் லெபனான் மரம் போல வேரூன்றி வளர்வான். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்கள். ஆக எப்போது இந்த ஆசீர்வாதம் வரும் என்றால், நம்முடைய பேச்சு என்பது கடவுளுக்காக இருந்ததென்றால், கடவுள் சொன்னதுபடி இருந்தது என்று சொன்னார், கடவுளின் கட்டளைக்கு ஏற்ப இருந்தது என்று சொன்னார், கடவுளின் நியமங்களுக்கு ஏற்ப அது இருந்தது என்று சொன்னார், நிச்சயம் அன்புக்குரியவர்களே, நாம் பேசுகிற வார்த்தையினுடைய ஆசீர்வாதமும் ஆவியானவருடைய வல்லமையும் நம்முடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்பும் என்பதற்கு மிகப்பெரிய சான்றுதான் இன்றைய ஓசே இறைவாக்கினர் நூலில் இருக்கிற முதல் வாசகம். இதனுடைய பிற்பகுதியை பாருங்களே, மிக அழகாய் கடவுள் சொல்லுகிறார், உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஆக நல்ல மரம் நல்ல கனியை தான் தரும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் தரும். எந்த ஒரு சூழலிலுமே நல்ல மரம் கெட்ட கனியையோ கெட்ட மரம் நல்ல கனியையோ தராது அன்புக்குரியவர்களே. உன்னுடைய பேச்சை கொண்டே நான் உன்னை தீர்ப்பிடுவேன் என்று கடவுள் சொல்லுகிறார் என்றால், நாம் பேசுகிற வார்த்தையை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். காரணம், இன்றைய முதல் வாசகத்தில் மக்கள் பேசிய வார்த்தை அவர்கள் வாழ்வாக மாறியது, மக்கள் பேசிய பேச்சு அவர்களுக்கு பேரிடராக மாறியது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிற சிந்தனை ஒன்றே ஒன்றுதான்,
நான் கடவுளுக்கு எதிராக அல்லது கடவுள் முன்னால் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு சொல்கிறதல்லவா, ஆண்டவரே என் வாய் உம் புகழ் சாற்றிடட்டும். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் புகழ்ந்து பாட வேண்டும். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வார்த்தைகளால் கடவுளை புகழ புகழ ஆராதனை செய்ய செய்ய அவரை அன்பு செய்ய செய்ய எல்லாவற்றையுமாக இறைவன் நமக்கு கொடுப்பார். அந்த கொடுக்கின்ற ஒன்று என்னவென்றால் இன்றைய பதிலுரை பாடலில் மிக அழகாய் 7வது இறை வார்த்தையில் பார்க்கிறோம், ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நானும் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும் உறைவணியிலும் நான் வெண்மையாவேன். ஆக இந்த பேச்சினை நாம் தூயதாக மாற்றுகிற பொழுது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இன்றைய பதிலுரை பாடலில் இருக்கிற 10வது இறை வார்த்தையை பாருங்கள், கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறலும். இதைத்தான் திருப்பாடல்கள் 51 10வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்றால், நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தூயதாக இருக்கிற பொழுது அந்த தூயதாக இருக்கின்ற நிலை தூயவரான கடவுள் நமக்கு கொடுத்த துணையாளராம் தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்றுமே உதவி செய்கிறது அன்புக்குரியவர்களே. எனவேதான் இன்றைய நற்செய்திக்கு நாம் கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தனக்கு மீறிய மிதமிஞ்சிய ஒரு பேச்சினை பேசியதே கிடையாது. நீங்கள் நற்செய்தியை எடுத்து பாருங்கள், நற்செய்தியை வாசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய பேச்சு வழக்கில் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே மிதமிஞ்சி இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபாதர் அப்படின்பாங்க, வளவளன்னு கொலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்பாங்க, என்ன பேசுகிறானே தெரியலன்றாங்க, ஏன் இவெல்லாம் பேச வந்தான் அப்படின்பாங்க. ஆக இன்று இந்த இணையதள உலகம் என்ன செய்கிறது என்றால் பேசுகிற மக்களை ஏனோ தானோ என்று பேச வைத்துவிட்டு பேச வேண்டிய காரியங்களை கடைசி வரை பேசாமலே போய்விடுகிறது. ஒரு அறிஞர் சொன்னார், இந்த உலகம் அழிவதற்கான காரணம் என்னவென்றால் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் பேசாமல் இருக்க வேண்டிய இடத்தில் பேசிக்கொண்டே இருப்பதும் ஒரு காரணம். மற்றொன்று, பேச வேண்டியவர்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள், மௌனமாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த நாடு அழிவை நோக்கி பயணிக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் பாருங்கள், இயேசு மிக அழகாய் சொல்லுகிறார். இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவருடைய பேச்சு என்பது அவ்வளவு தூரம் அறிவு சார்ந்ததல்ல, அது ஆவியின் வல்லமை சார்ந்தது. எனவேதான் லூக்கா நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரம் 18-19 நாம் பார்க்கிறோம், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆக அருள் பொழிவு செய்யப்பட்ட அந்த ஆவியானவருடைய வல்லமை என்பது அடுக்கடுக்காக பேசுவதில் அல்ல, மாறாக நாம் அடுத்தவரின் நலன் கருதி பேசுகிற அன்பான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், அடுத்தவருடைய அக்கறை மிகுந்த ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும், பேச்சாக இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு போதனை என்ன தெரியுமா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, இதை தாண்டி வருவதெல்லாம் தீயோனிடமிருந்து வருகிறது என்று சொல்லுகின்றார். எனவேதான் இன்றைய நாளிலே தன் திருத்தூதர்களை நற்செய்தியில் அனுப்புகிற இயேசு சொல்லுகிற அருமையான ஒரு போதனை என்ன தெரியுமா? ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். இந்த உலகில் எவ்வளவோ மனிதர்கள் பேசுவார்கள், ஆனால் அவர்களுடைய பேச்சுக்கு மத்தியில் உங்கள் பேச்சு நெறி தவறாத, அறநெறி தவறாத, ஆன்மீகம் தவறாத, ஆவியானவருடைய பொழிவு இல்லாத ஒன்றாக அமைந்து விடக்கூடாது. எனவே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், அங்கே என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பது அந்த நேரத்திலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். பிரியமானவர்களே, இதுதான் முழுமையான கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு. பல நேரங்களில் நான் பங்கு பெறவே கூட்டங்களுக்கு செல்லுகிற பொழுது அல்லது ஊர்க்கூட்டங்களுக்கு செல்லுகிற பொழுது, பங்கில் இருந்த பொழுது, பல பிரச்சனைகளை சந்தித்த பொழுதெல்லாம் நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான், உன்னை நம்புகிறேன், என்னை வழி நடத்து, என்ன பேச வேண்டும் என்பதை அந்த நேரத்திலே கடவுளே எனக்கு நீர் சொல்வாயாக என்று எப்பொழுதெல்லாம் வேண்டிவிட்டு செல்லுகிறோனோ அப்பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தையினுடைய வீரியம், அந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தையினுடைய வல்லமை, அந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தையினுடைய அந்த சாரம் என்பது எதிர்பார்க்காத விதத்தை காட்டிலும் இன்னும் ஆழமான ஆவியின் வல்லமை நிறைந்ததாக இருப்பதை உணர்ந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே. எனவேதான் நாம் பல நேரங்களில் இன்று எல்லா மனிதர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம், கடவுளிடத்தில் பேசுவதை தவிர. இன்று அலைபேசி எல்லாம் வந்துவிட்டது,
நொடிக்கு நொடி ஒவ்வொரு விதமான அப்டேட் என்று சொல்லப்படுகிற அல்லது செயலி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய அலைபேசியில் ஏற்றி கொண்டு நமக்கு பதிலாக ஒன்று வேலை செய்கிறது. அதன் பெயர் ஏஐ ஆக மாறுகின்றது. நமக்கு பதிலாக இன்னொன்று எல்லாவற்றையும் மாற்றுகிறது. அதற்கு டிரான்ஸ்லேட்டர் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு பதிலாக இன்னொன்று வேகமாக எல்லாவற்றையும் டைப் செய்கிறது. அதை கூகுள் டைப்பிங் என்று சொல்லுகிறோம். இப்படி மனிதன் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் இன்று கணினி உலகமும் கலாச்சார உலகமும் செய்து கொண்டிருப்பதால் நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நமக்கான நிம்மதியை எந்த கணினியும் கொடுக்காது. நமக்கான ஆறுதலை எந்த அலைபேசியும் கொடுக்காது. நமக்கான முழுமையான நிறைவை எந்தவித உலகம் சார்ந்த பொருட்களோ மனிதர்களோ காரியங்களோ கொடுக்காது. மாறாக கடவுள் மட்டும்தான் கொடுப்பார். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 11:28 இறைவார்த்தையில் பார்க்கிறோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று கடவுள் ஆறுதல் அளிக்கின்ற, நம்முடைய எல்லா சுமைகளையும் இறக்கி வைக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்றால் அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எனவே பிரியமானவர்களை, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பேச்சுகளை எல்லாம் சற்று ஓரம் கட்டி வைத்துவிட்டு, நாம் பேசுகிற நேரங்களை எல்லாம் சற்று ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளிடம் அமர்ந்து பேசுகிற பொழுது நமக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் இன்று கிடைக்கின்றன. முதலாவதாக, தீய வழியில் நின்று திருந்தி நம்புகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கின்றார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், எசேக்கியேல் புத்தகத்தில் 33 இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளில் நின்று திரும்புங்கள், இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும்? பாருங்கள், கடவுளிடத்தில் வந்து பேசுகிற பொழுது நாம் தீய வழியை விட்டு திருந்தி வந்து கடவுளை நம்புகிற பிள்ளைகளாக மாறுகிறோம். எனவேதான் திருப்பாடலிலே மீகா புத்தகத்தில் 3 இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள். எப்பொழுது? உலக பேச்சுக்களை எல்லாம் நிறுத்திவிட்டு நாம் கடவுளிடத்தில் வந்து அவரோடு பேச ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்து கொள்வார், ஏனெனில் உங்களின் செயல்கள் தீயவனவாய் இருக்கின்றன. ஆக கடவுளிடத்தில் வந்து உட்கார்ந்த பொழுதும் கூட நாம் நம்முடைய சிந்தனைகளை கொண்டு வராமல், நம்முடைய பாவ செயல்களை கொண்டு வராமல், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று கொண்டு வராமல் மற்றவையை பற்றி பேச கடவுளிடத்தில் அமர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் கடவுள் நம்மை பார்க்க மாட்டார். அன்புக்குரியவர்களை, தன் முகத்தை திருப்பிக் கொள்வார். ஆனால் நம்முடைய திருப்பலி என்பது எதற்காக தெரியுமா? அடுத்தவர் இதை செய்தார், அதை செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார், இப்படி உடை அணிந்து வந்திருக்கிறார்கள், அதை செய்கிறார், இதை செய்கிறார் என்பதை குறை சொல்லுகிற ஒரு கூட்டமாகவே திருப்பலி பல நேரங்களில் அமைந்து விடுகிறது. ஆனால் திருப்பலி என்பது என்னை பொறுத்தவரையில் நானும் என் கடவுளும் பேசுவதற்கான உச்சகட்டமான ஜெப நேரம். ஜெபங்களிலெல்லாம் உயர்ந்த ஜெபம் என்று பார்க்கிறோமே, அதுதான் அன்புக்குரியவர்களே திருப்பலி. நீங்கள் மனதார உண்மையாக மனதில் இருக்கிற அத்தனை பாரங்களோடு ஒரு நாள் திருப்பலியில் பங்கெடுத்து பாருங்கள், அதை முழுமையாய் ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கான ஆசீர்வாதம் அதிகமாக மாறும் என்பதுதான் முதல் சிந்தனை. இரண்டாவதாக, சந்தேகமின்றி நாம் நம்ப ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுள் முழுமையான ஆசீர்வாதத்தை நம்முள் வைக்கிறார். முதல் வாசகத்திலே மக்கள் தீமைக்கு போனார்கள், உண்மைதான். ஆனால் அவர்கள் தீமையிலிருந்து விலகி வருகிற பொழுது கடவுள்தான் எல்லாம் என்று முழுமையாக நம்பினார்கள். இதைத்தான் திருப்பாடல்கள் 77 இறைவார்த்தை இவ்வாறு மிக அழகாய் நம்மிடத்தில் சொல்லுகிறது, என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ, இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ. தாவீது எவ்வளவு அழகாக தன் கடவுளை நோக்கி பார்க்கிறார். என் கடவுள் என்னை கைவிட மாட்டார், எனக்கு ஆதரவு தராமல் இருக்க மாட்டார், அவர் நிச்சயம் தருவார். எப்பொழுது? நான் அவரை நம்பி வருகிற பொழுது. அதைத்தான் திருப்பாடல் 78:13-14 சொல்லுகிறது, கடலை பிரித்து அவர்களை வழி நடத்தினார், தண்ணீரை அணைக்கட்டு போல் நிற்கும்படி செய்தார்,
பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழிநடத்தினார். இதுதான் அன்புக்குரியவர்களே நம்முடைய கடவுள். அவரை நம்பி வருகிற பொழுது நிச்சயம் அவர் காப்பாற்றுவார். இப்படியாக சிந்திக்கிற பொழுதுதான் ஏசாயா புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 16-17 இறைவார்த்தை சொல்லுகிறது, என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். எனக்கு என் உயிர் உமக்காக வாழுகின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வேன். ஏன் தெரியுமா அன்புக்குரியவர்களே? இதோ என் கசப்பு மிகுந்த அனுபவத்தை நலமாக மாற்றினேன். மனம் கனிந்த அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டேன். இதுதான் நம்முடைய கடவுள். ஆக மற்ற பேச்சுக்களை எல்லாம் குறைத்து விட்டு நான் கடவுள் முன் அமர்ந்து பேசுகிற பொழுது என் நம்பிக்கை இன்னும் ஆழமாகிறது, அது அர்த்தம் நிறைந்ததாக மாறுகிறது. இது இரண்டாவது ஆசீர்வாதம். கடைசி ஆசீர்வாதம் என்னவென்றால், தூய ஆவியாராம் துணையாளரை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் நாம் 25வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக எல்லா திருத்தூதர்களையும் பார்த்து அவர்களுடைய முழுமையான அந்த அச்ச உணர்வை அகற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் நற்செய்தி 14:25வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, உங்களிடம் இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று தூய ஆவியானவருடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆக திருத்தூதர் பணிகள் 1:14 அன்னை மரியாவும் திருத்தூதர்களும் மாடிவிட்டு அறையில் இணைந்து ஜெபிக்கிற பொழுது பிளவுற்ற நாவுகள் வடிவில் ஆண்டவரின் ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கி அவர்களை திடப்படுத்தியது போல நம்மையும் திடப்படுத்துவது தான் மூன்றாவது ஆசீர்வாதம். எனவே சிந்திப்போம். இன்றைய நாளில் இந்த உலகத்தில் இருக்கிற அல்லது உலகம் சார்ந்த அல்லது இல்லம் சார்ந்த இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பேச்சுக்களை எல்லாம் சற்று ஓரம் கட்டி வைத்து விட்டு என் கடவுளோடு நான் பேசுகிறேன், என் இறைவனோடு நான் பேசுகிறேன், என் கடவுளிடத்தில் அமர்ந்து நான் பேசுகிற பொழுது நிச்சயம் அந்த பேச்சு என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்ற அச்ச உணர்வுக்குள்ளே எப்பொழுதும் நம்மை அழைத்து செல்லாது, மாறாக ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து சென்று நீ எனக்குரியவன், அஞ்சாதே திகையாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுள் நமக்கான ஆசீர்வாதத்தை வழங்குவார். எனவே இத்தகைய அருளுக்காக இந்த திருப்பலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் நம்மை வழி நடத்துவார். ஏனென்றால் இவ்வாறு ஏசாயா இறைவாக்கினர் 41ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை நமக்கான ஆசீர்வாதமாய் அமைகிறது. அஞ்சாதே திகையாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன், நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஆம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கு எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு துணை நின்று வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவர் கற்றுக் கொடுத்தவாறு இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழுந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவன் துணை நிற்பார் என்ற நம்பிக்கையில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.